இப்போ 100 கிராம் வந்து பருப்பும் பச்சை மிளகாயும் வேக வச்சுருக்கேங்க. இது தேவையான ஒரு சுரக்காய், இது தாளிக்கிறதுக்கு தக்காளி, பட்டை மிளகா, வெங்காயம், இது கொஞ்சம் 100 கிராம் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன். வாங்க முருங்கைக்கீரை சுரக்காய் கூட்டு செய்யலாம். இந்த குக்கரில் வேக வச்ச இதை ஊற்றிக்கலாம். அப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இந்த சுரக்காயெல்லாம் போட்டு உப்பு போட்டு இதை வேக வைக்கணும். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்போ கலக்கி வேக வைக்கலாம். தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேகட்டும். வாங்க சோம்பு போட்டு தேங்காயை ஒரு மூடி போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில். நல்லா கொதிச்சு விட்டுருங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, சுரக்காயை தண்ணி விடும். இப்போ முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நம்ம ஹீமோகுளோபின் பாயிண்ட்டை முருங்கைக்கீரை ஏறுறது தாங்க. நரம்புக்கு நங்கை முருங்கைன்னு நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா வேகட்டும். ஒரு கொதி வந்ததும் அடுத்து தேங்காய் ஊற்றணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருகு போட்டுக்கலாம். வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா கொதிக்கையில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பை கொட்டிக்கலாம். தாளித்ததை நல்லா அப்புறமா எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். சரிங்களா? ரெடி ஆகிட்டுங்க. இது வந்து உடல் எடையை குறைக்க உதவுமா. வைட்டமின் சி இருக்கிறதுனால கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்குமா சுரக்காய். நம்ம வந்து இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுங்க சுரக்காய். முருங்கைக்கீரை பற்றி சொல்லவே வேணாம். நம்ம ஹீமோகுளோபின் பாயிண்ட் அதிகம் சேர்க்குறது இந்த முருங்கைக்கீரை தான். அது காசு கூட நம்ம வாங்க மாட்டோம், நம்ம வீட்டு கொள்ளையிலே இருக்கும். வச்சு மறக்காமல் சேர்த்துக்குங்க. ஆரோக்கியத்தோடு நம்ம நீண்ட நாள் வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது சுரக்காயை வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டால் தொப்பை அந்த மாதிரி பெருசாக உள்ளவங்களுக்கும் தொப்பை விழுவாதுங்க. ரெண்டாவது வந்து உடல் சூடாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்களை பார்த்தா உடம்பு சூடாகவே இருக்கும். சுரக்காயை சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு சூடு தனியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?